ஓம் நம சிவாய. அமிர்தேஸ்வரியே நமக. அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இந்த குரு பூர்ணிமா நன்னாள்ல நம்ம குரு பாதக ஸ்தோத்திரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குரு பாதக ஸ்தோத்திரம் இது ஆதி சங்கராச்சாரியாரால இயற்றப்பட்டது. 9 ஸ்லோகங்கள் கொண்டது. இது குருவோடைய திருப்பாதகைகளின் மகிமையை போற்றுது. முதல் ஸ்லோகம். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாப்யாம் குரு பக்திதாப்யாம் வைராக்கிய சாம்ராஜ்யத பூஜனாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். இதன் பொருள், முடிவற்ற வாழ்க்கை என்னும் கடலை கடக்க உதவும் படகு. இது என் குருவின் மேல் பக்தியை என்னுள் கொண்டு வருவது. இதை வணங்கி பற்றற்ற வாழ்வின் சாம்ராஜ்யத்தை அடைவேன். என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். இரண்டாவது ஸ்லோகம். கவித்வவாராஷினி சாஹராப்யாம் தௌர்பாக்யதாவாம்புத மாலிகாப்யாம் தூரிக்ருதா நம்ர விபக்திதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். பரிபூரண பௌர்ணமி நிலா போன்றதும் அறிவு கடலுமாம் இது துரதிருஷ்ட தீயினை போக்கும் நீர். இந்த பாதுகை சரணாகதி அடைந்தவர்களின் துயரங்களை அழிக்க வல்லது. என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். மூன்றாவது ஸ்லோகம். நதாயோ ஸ்ரீபதீதாம் சமீயூ கதாச்சிதாப்யாக்ஷு தரித்ரவர்யா மூகாக்ஷ வாசஸ்பதீதாம் ஹிதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். தன்னை வணங்கி துதிப்பவர்களை ஏழைகள் என்றால் செல்வந்தராக்கும், ஊமைகள் என்றால் சிறந்த சொற்பொழிவாளராக்கும். என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். நான்காவது ஸ்லோகம். நாலிகனிகாச பதாஹ்ரி தாப்யாம் நானா விமோஹாதி நிவாரிகாப்யாம் நம ஜனா பீஷ்டததி பிரதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். தாமரை போன்ற குருவின் பாதங்களை நோக்கி நம்மை அழைத்து செல்வதும், வீண் ஆசைகளை அழித்து நம்மை தூய்மைப்படுத்துவதும், துதிப்பவரின் எண்ணங்களை நிறைவேற்றும் என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். ஐந்தாவது ஸ்லோகம். நிருபாலி மௌலி பிரஜரத்னகாந்தி ஷரித்விராஜஜ்ஜஷ கன்யகாப்யாம் நிருபத்வதாப்யாம் நதலோகவங்தேஹே நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். மன்னனின் மகுடத்தில் ஒளிரும் மாணிக்க கல் போன்றது. முதலைகள் சூழ்ந்த நதியில் பிரகாசிக்கும் பெண் போன்றது. தன் பக்தனை அரசனாகவே ஆக்கும் சக்தி கொண்டது. என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். ஆறாவது ஸ்லோகம். பாபாந்தகாரார்க்க பரம்பராப்யாம் தாபத்ரயாஹீந்திர ககேஸ்வராப்யாம் ஜாட்யாப்தி சம்சோக்ஷண வாடவாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். இருண்ட பாவங்களை போக்கும் ஒளிரும் சூரியன் போன்றதும், துன்பமெனும் நரகத்தை அளிக்கும் கருட ராஜனை போன்றதும், கடல் போன்ற அஞ்ஞானத்தை எரித்து போக்குவல்ல தீ போன்றதுமான என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். ஏழாவது ஸ்லோகம். ஷமாதி ஷட்க பிரத வைபவாப்யாம் சமாதிதான பிரத தீக்ஷிதாப்யாம் ரமாத வாங்வே
स्थिरभक्तिदाभ्याम् नमो नमः श्री गुरुपादुकाभ्याम् சமாதி போன்ற 6 உயர்ந்த தன்மைகளை வழங்க வல்லதும், பேரானந்த நிலையை சீடர்களுக்கு தர வல்லதும், என்றும் இறைவனின் திருவடியை நிலையாக வணங்கும் பக்தியை தர வல்லதுமான என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். 8வது ஸ்லோகம். स्वाच्छापराणाखिलेष्टदाभ्याम् स्वाहा सहायाक्ष दुरन्दराभ्याम् स्वान्दाच्च भावप्रदपूजनाभ्याम् नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम् எப்பொழுதும் தம் பணியில் ஈடுபட்டு தொண்டாற்றும் சீடர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவதும், நாடுபவர்களின் தன்னை உணர்தலுக்கு உதவி புரிவதுமான என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். 9வது ஸ்லோகம். कामादिसर्प व्रजकारुडाभ्याम् विवेह वैराग्यनिधि प्रदाभ्याम् बोधप्रदाभ्याम् त्रिदमोक्षदाभ्याम् नमो नमः श्री गुरुपादुकाभ्याम् नमो नमः श्री गुरुपादुकाभ्याम् नमो नमः श्री गुरुपादुकाभ्याम् नमो नमः श्री गुरुपादुकाभ्याम् மோகம் என்ற பாம்பினை விரட்டும் கருடனை போன்றதும், விவேகம், பற்றற்ற தன்மை போன்ற செல்வங்களை ஒருவருக்கு வழங்க வல்லதும், ஞான அறிவினை ஒருவருக்கு ஆசீர்வதிப்பதும், தன்னை நாடுபவர்களுக்கு விரைவாக முக்தி நிலையை தருவதுமான என் குருவின் பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்வதால் குரு பக்தி அதிகரிக்கும், மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை வளரும், எதிர்மறை எண்ணங்கள் குறையும், தியானத்தில் மனம் எளிதாக ஒருமுகப்படும், இறைவன் மற்றும் குருவின் அருள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உருவாகும், ஞானம், விவேகம் மற்றும் உள்ள தூய்மை வளர உதவும். குருவின் திருவடிகளை இதயத்தில் தாங்குபவரின் வாழ்க்கை அன்பாலும் ஞானத்தாலும் நிரம்பும். குருவின் அருளே இறைவனை அடைய எளிய பாழமாகும். ஓம் நம சிவாய. அமிர்தேஸ்வரியே நமக.